எதிர்காலத்தில் ஆசிரியர்கள் செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். ஊழியர் சீமலாப நிதியம் ஏற்பாடு செய்திருந்த புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் சபாநாயகர் கரிஜா சூரிய பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். අපි අධ්‍යාපන ශේත්‍රයේ වෙනස්කම් රාශියක් කරන්න கல்வித்துறையில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கான அடித்தளத்தை நாம் விட்டுள்ளோம். எதிர்காலத்தில் பின்லாந்தில் போல எமது ஆசிரியர்களையும் மாற்றத்திற்குட்படுத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம். பின்லாந்தில் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற அத்துடன் கலைமானி பட்டம் பெற்றுள்ளவர்களை வகுப்பறைகளுக்குள் செல்ல முடியும். இல்லாவிடின் முடியாது. வருடா வருடம் அவர்களது திறமைகளை பரிசோதித்து அவர்களுக்கு தொடர்ந்து கடமையாற்றும் பொருட்டு அனுமதி பத்திரம் வழங்கப்படுகின்றது. அவ்வாறானதொரு மதிப்பீட்டு முறைமை ஒன்றை நாம் எதிர்காலத்தில் கொண்டுவர உத்தேசித்துள்ளோம். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் பணிப்புரைக்கு அமைய கல்வித்துறை எடுக்கப்பட்டுள்ள சில நடவடிக்கைகள் குறுகிய காலத்தில் கசப்பாக அமைந்தாலும் நீண்டகால கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு அது துணை புரியும். கல்வித்துறையை அரசியல் மயமாக்க கூடாது. கல்வி சேவை ஆணைக்குழு ஒன்றின் அவசியம் குறித்து கல்வி அமைச்சரிடம் தெரிவித்திருந்தார். அது தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும்.